மாறன் மற்றும் இளங்கோ இருவரும் ஒரே ஊரில் வசித்த நண்பர்கள். மாறன் தன் சாமர்த்தியத்தால் பொய் சொல்லி சிறு சிறு நன்மைகளை அடைவான். இளங்கோவோ எது நடந்தாலும் உண்மையை பேசுவான். ஒரு நாள் அவர்களுடைய முதலாளி விலை உயர்ந்த வாசனை பொருள் நிறைந்த மூட்டையை அடுத்த ஊரில் சேர்க்க சொன்னார். வழியில் மாறன், இதில் கொஞ்சம் எடுத்து விற்றுவிட்டு மலிவான பொருளை கலந்து விடலாம், வழியில் சிந்திவிட்டது என்று ஒரு பொய் சொன்னால் போதும் என்றான். இளங்கோ அதை ஏற்கவில்லை. பொய் சொல்லி வாழ்ந்தவன் எவனும் இல்லை, உண்மைதான் நம்முடைய மிகப்பெரிய சொத்து என்றான். மாறன் கோபத்துடன் அமைதியானான். ஆனால் அவன் மனதில் வேறு திட்டம் ஓடியது. திடீரென்று ஒரு கொள்ளை கூட்டம் அவர்களை தாக்கியது. அவர்கள் வாசனை பொருள் மூட்டையை கேட்டார்கள். கொள்ளையர்கள் மூட்டையை எடுத்து சென்றனர். ஊர் திரும்பியதும் முதலாளி கோபத்தில் கொந்தளித்தார். தண்டனைக்கு பயந்த மாறன், எல்லாம் இளங்கோவின் தவறுதான், அவனே கொள்ளையர்களுடன் சேர்ந்து திருடிவிட்டான் என்று பொய் சொன்னான். முதலாளி கோபத்துடன் இளங்கோவின் பக்கம் திரும்பினார். இளங்கோ பயந்தாலும், முதலாளி, நம்மை கொள்ளையர்கள் தாக்கினார்கள், நான் உங்கள் பொருளை காப்பாற்ற போராடினேன், ஆனால் அவர்கள் வலிமையானவர்களாக இருந்ததால் என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று உண்மையை கூறினான். மாறனின் தந்திரமான பொய்யை நம்பி முதலாளி இளங்கோவை ஊரை விட்டு விரட்டிவிட்டார். இளங்கோ உடைந்த இதயத்துடன் ஆனால் தன் நேர்மையுடன் ஊரை விட்டு வெளியேறினான். சில நாட்கள் கழித்து ஊர்காவலர்கள் அந்த கொள்ளை கூட்டத்தை பிடித்தனர். திருடிய பொருட்களில் முதலாளியின் வாசனை பொருள் மூட்டையும் இருந்தது. கொள்ளையர்களின் தலைவன் இரு சிறுவர்களை தாக்கியதை ஒப்புக்கொண்டான். ஒருவன் தைரியமாக போராடியதையும் மற்றொருவன் பயந்து நடுங்கியதையும் விவரித்தான். முதலாளி வெட்கத்தில் தலை குனிந்தார். மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை என்பதை உணர்ந்தார். அவர் மாறனை கடையை விட்டும் ஊரை விட்டும் விரட்டினார். அவமானப்பட்ட மாறனுக்கு போக இடமில்லை. அவன் பொய்கள் அவனுக்கு உதவவில்லை. முதலாளி இளங்கோவை தேடி கண்டுபிடித்து அவனிடம் மனதார மன்னிப்பு கேட்டார். அவனை மீண்டும் வேலைக்காரனாக அல்ல, தன் வியாபாரத்தில் பங்காளியாக சேர்த்து கொண்டார். இளங்கோவின் நேர்மை அவனுக்கு மரியாதையை பெற்று தந்தது. இது மாறனின் பொய்களால் ஒருபோதும் பெற முடியாத ஒரு சிறந்த எதிர்காலம் ஆகும். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, மெய்யாக வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ரகசியமாகும்.